ஒரு இளம் தம்பதி புதிதாக ஒரு இடத்திற்கு குடிபோனார்கள். அதிகாலை தேநீர் குடித்தபடி ஜன்னல் வழியே இருவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். பக்கத்து வீட்டு பெண்மணி துவைத்துவிட்டு துணிகளை உலர்த்தி கொண்டிருந்தாள். பார்த்து கொண்டே இருந்த மனைவி சொன்னால், அந்த அம்மாவிற்கு துவைக்கவே தெரியவில்லை போல் இருக்கிறது. துணியில் பாருங்கள், அழுக்கே போகவில்லை. கணவனும் பார்த்தான். ஆனால் பதில் எதுவும் சொல்லவில்லை. தினமும் அவர்கள் எழுந்து தேநீர் குடிக்கும் நேரமும் பக்கத்து வீட்டு பெண்மணி துவைக்கும் நேரமும் ஒன்றாகவே இருந்ததால் மனைவி தினமும் அடுத்த வீட்டு சலவை சரியில்லாதது பற்றி தினமும் சொல்லிக்கொண்டே இருந்தாள். திடீரென்று ஒரு நாள் பக்கத்து வீட்டு பெண்மணி துவைத்து உலர வைத்தபோது பளிச்சென்று சுத்தமாக உலர்வதை பார்த்த மனைவி சொன்னாள், அப்பாடா, இப்போதுதான் அந்த அம்மாள் துவைக்க கற்றுக்கொண்டு விட்டாளா, இல்லை நல்ல சுவை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டாளா என்று தெரியவில்லை. இன்றுதான் துணிகள் பளிச்சென்று சுத்தமாக இருக்கின்றன. கணவன் அமைதியாக சொன்னான், இன்றைக்கு அதிகாலையில் தான் நான் நம் வீட்டு ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்தேன். இப்படித்தான் நாட்டில் நடக்கின்றன. நம் வீட்டு கண்ணாடி சுத்தமில்லாத போது அடுத்தவர் வீட்டு துணிகள் அழுக்கு படிந்தே காட்சியளிக்கின்றன. ஆனால் நாம் நம் வீட்டு கண்ணாடியை சந்தேகிப்பதே இல்லை. ஒருவேளை அடுத்தவரிடம் உண்மையாகவே குறைகள் இருந்தாலும் கூட அவை உடனடியாக நம்மால் கவனிக்கப்படுகின்றன. அதற்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணம் இருக்கலாம் என்று கூட நம்மால் யோசிக்க முடிவதில்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.